ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பக்தர் தன்னோட பொருளாதார பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக மகாபெரிவாளை தேடி வந்தார். வருமானம் பத்தலை சாமி, மாடு மாதிரி உழைக்கிறேன், ஆனால் நிம்மதி கிடைக்கல சாமி, நீங்கள் தான் வழி சொல்லணும்னு சொன்னார். அதுக்கு பெரியவா, உன்னோட குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலுக்கு எத்தனை தடவை போவேன்னு கேட்டார். சாமி, பொழப்பு தேடி ரொம்ப தூரம் வந்துட்டேன் சாமி, குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு வர வருமானம் கைக்கும் வாய்க்குமே பத்தலை சாமி, அவ்வளவு தூரம் செலவழிச்சுட்டு போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சாமி அப்படின்னார். அப்போது அந்த பக்தரோட கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக பெரியவா பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் முக்காவாசி பேருக்கு பணம்தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பணம் நம்ம வீட்டில் நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வேணும். குலதெய்வ கோவிலுக்கு கட்டாயம் போய் வழிபடணும். அதே சமயத்தில் தினமும் நம்ம வீட்லேயும் குலதெய்வத்தை நினச்சி வழிபடணும். ஒரு அகல் விளக்கில் 1 ரூபாய் நாணயத்தை போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி 2 திரியை ஒன்றா போட்டு கிழக்கு பக்கம் பார்த்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றணும். அந்த தீபத்தை ஏத்தரிச்சு உங்கள் குலதெய்வத்தோட பேரை மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டே ஏற்றணும். இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரமான கார்த்தால 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே ஏற்றினா ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் கார்த்தால 7 மணிக்குள்ளேயாவது இதை ஏற்றணும். இலுப்ப எண்ணெய்க்கு எல்லா தெய்வங்களோட சக்தியையும் ஈர்க்கிற தன்மை இருக்குது. சிவன் கோவில்கள்லாம் பெரும்பாலும் இலுப்ப எண்ணெயில் தான் விளக்கேற்றுவா. குத்து விளக்கில் இலுப்ப எண்ணெய் ஊற்றி வெள்ளைத்திரி போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா அஷ்டலக்ஷ்மியோட அருள் கிடைக்கும். இதே மஞ்சத்திரி போட்டால் குபேரனோட அருள் கிடைக்கும். சிகப்பு திரி போட்டால் கடன் தொல்லை தீரும். இப்படியாக இலுப்ப எண்ணெயில் முறையாக தீபத்தை ஏற்றினா நல்ல பலன் கிடைக்கும். எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டாலும் சரி, வழிபடலைனாலும் சரி, குலதெய்வத்தை மட்டும் மறக்கக்கூடாது. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வா, உன்னோட கஷ்டம் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்னு சொன்னார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.